ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கிறேன். 3 வரமிளகா, 2 ஸ்பூன் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக புளி, 2 பீர்க்கங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வரமிளகாவையும் உளுத்தம் பருப்பையும் ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாக இருக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கொஞ்சம் புளி, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, கருவேப்பிலை, வெட்டி வச்ச பீர்க்கங்காய், இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து இளம் பீர்க்கங்காய் தான். இதோட தோலை வந்து நான் நீக்கவே இல்லை, அதோட நார் மட்டும்தான் நீக்கியிருக்கேன். லைட்டாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு தோலோடு தான் சேர்த்துருக்கிறேன். தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் நான் லைட்டாக தான் பீல் பண்ணி எடுத்துகிட்டு தோலோடு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அரைச்சதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சாம்பார் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பீர்க்கங்காய் கிச்சடி. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.